ஹாய். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு பெயின். ஸோ இது வந்து நார்மலாக இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் இன்ஜுரியை பற்றி நான் சொல்லலை, மென்டல் இன்ஜுரி அண்ட் மென்டல் ஸ்டெபிலிட்டியை பற்றி நம்ம பேச போகிறோம். இப்போ நான் வந்து இது எல்லாமே வந்து ஒரு ஃபீல்டு ஸ்டடீஸ் ரிலேட்டடாக மட்டும் நான் பேசுகிறேன். இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு அதை யூஸ் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாம். இப்போ பெயின் அப்படிங்கிறப்போ என்ன சொல்லுவோன்னா, ஒரு கோட் கூட நம்மளுக்கு ஞாபகம் வரும், நோ பெயின் நோ கெயின் அப்படின்ட்டு. இது நான் ஸ்டடீஸ் ரிலேட்டடாக ஸ்பெசிஃபிக்காக நான் மென்ஷன் பண்ணுறேன். இப்போ நம்ம படிச்சுட்ருக்குறோம், பட் வந்து கொஞ்சம் நேரம் போர் அடிக்குது அப்படின்னா அப்போ நம்மளுக்கு அந்த இது இடத்துல வந்து பெயின் க்ரியேட் ஆகுது. கரெக்டாக ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்துட்டு எனாப்பிள் ஆகுது. அப்போது அந்த பெயினை வந்து என்ன பண்ணுறோம், நம்ம வந்து அக்செப்ட் பண்ண முடியாமல் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த டோபமைனை நோக்கி போகிறோம். அதாவது செல் எடுத்து பார்க்க போகிறோம். ஓகேவா? நீங்கள் ஜஸ்ட் சும்மாவே இருந்தாலும் இருக்காமல், சும்மா தான் இருக்கணும், ஆனால் அது இருக்காமல் நம்ம வந்து மொபைல் எடுத்து பார்ப்போம். அந்த பெயின் என்ன ஆகும் அப்படிங்கும்போது என்ன ப்ளஷராக மாறும். ஸோ ப்ளஷராக மாறினதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, கொஞ்சம் நேரம் நீங்கள் வந்து ஃபுல்லாக நீங்கள் அந்த பெயின் அப்படிங்கிறது மறைஞ்சு போயிடும். நீங்கள் படித்தது வந்து மறந்து போயிடும். ஓகேவா? ஸோ அதுதான் ரியாலிட்டி இப்போ நடக்குது. நம்ம கொஞ்சம் நேரம் வந்துட்டு ஒரு டாபிக் நல்ல டாபிக் படிக்கிறோம், போர் அடிக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், அதுலேருந்து நம்ம எஸ்கேப் ஆகணும், அந்த ரியாலிட்டிலேருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்துட்டு ஸ்க்ரோல் பண்ண போயிடுறோம். ஸ்க்ரோல் பண்ணி போனக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம படித்ததே மறந்துடுறோம். ஸ்க்ரோல் பண்ணதுனால நம்ம மறந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே வந்துட்டு டைம் வந்து வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும். கரெக்டாக? அப்போ என்னாகும், நம்ம மைண்ட் வந்து என்னாகும்னா ஹை லெவல். இப்போ நம்ம ஒரு கிராஃப் நம்ம வந்து வரைகிறோம், பெயினுங்கிற இடத்துல இந்த இடத்துல நம்மளுக்கு டோபமைன் இருக்கும். அப்போ என்னாகும், நம்ம வந்து மொபைல் எடுத்து பார்க்கறதுனால என்னாகும்னா அந்த பெயினை மறைச்சு டோபமைன் ஹை லெவல் ஆயிரும். ஸோ திருப்பி நம்ம வந்து படிக்கணும் அப்படிங்கிறது டோபமைன் இங்கே கிட்ட இங்கே இருக்கும். அப்போ அது இங்கே வராது. ஓகேவா? அப்ரூப்டாக அது வராது. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ வி ஃபீல் கில்ட்டி, அண்ட் கில்ட்டினால் என்ன பண்ணுவோம், திருப்பி மொபைல் எடுத்து பார்ப்போம். அப்போ என்ன ஆகும்னா அந்த டோபமைன் வந்து அப்படியே அதிகரிச்சிட்டே போகும். அப்போது உங்களுக்கு படிக்கணும் அப்படிங்கிறது வந்து கீழ் ஸ்டேட்டில் இருக்கும், மொபைல் பார்க்கணும் அப்படிங்கிறது மேல் ஸ்டேட்டில் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ரியாலிட்டியே இப்போ நடந்துகிட்ருக்கு. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து சஃபர் ஆகி அவங்களோட பொட்டென்ஷியலி இழந்துக்கிறதுக்கான காரணம் வந்து இந்த பெயின் அண்ட் ப்ளஷர், இந்த 2 காரணியை வச்சு வந்து நம்ம சொல்லி முடிச்சிடலாம். ஸோ இதுக்கு நம்ம என்ன தான் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ நம்மளுக்கு வந்து போர் அடிக்குது. எஸ், போர் அடிக்குது, அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அக்செப்ட் பண்ணிவிட்டு நார்மலாக இந்த டோபமைன் தான் வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்குன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு. ஏன்னா நம்ம வந்து நம்ம லாட்ஸ் ஆஃப் வீடியோஸ் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். கரெக்டாக? ஆனால் இருந்தாலுமே நம்ம வந்து திருந்த மாட்டேங்கிறோம். ஏன் அப்படின்னா, அந்த வீடியோ கன்சியூம் பண்ணுறதும் ஒரு கன்சம்ஷனாகவே தான் இருக்கே தவிர ஆக்ஷன் ஓரியன்டாக போக மாட்டேங்குது. அப்போ டோபமைன் வந்து இந்த ஹைலியே கொடுத்துட்டே இருந்தோம்னா இட்ஸ் நாட் ஒர்க்கிங், இட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க் அட் ஆல். ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணணும், டோபமைனை யூஸ் பண்ணக்கூடாதான்னு கேட்டால் கிடையாது, டோபமைன் யூஸ் பண்ணணும். இப்போ படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா இங்கே இந்த ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருக்கீங்க. ஸோ கொஞ்சம் நேரம் படிக்கிறீங்க. இப்போ நான்லாம் வந்து பார்த்தோன்னா டெஸ்ட் போட்டோன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு ஹாப்பி ஆகும். ஸோ அதே மாதிரி நம்ம வந்து இப்போது படிக்கிறோம், கொஞ்சம் போர் அடிக்குது அப்படின்னா ஜஸ்ட் ஒரு வாக் போகலாம். அந்த வாக் போகிறதுனால இந்த அப்ரூப்டாக வந்து நம்மளுக்கு வந்து டோபமைன் வந்து ஹிட் ஆகாது, இங்கே மேலே போகாது. வாக் போகிறதுனால கொஞ்சமாக இந்த இடத்துல தான் நிற்கும். ஓகேவா? மறுபடியும் வந்து என்ன பண்ணுறோம், அப்பப்போ படிக்கிறோம். லைட்டாக வந்துட்டு போர் அடிக்க மாதிரி தான் இருக்கும். பட் உள்ளே படிக்க ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்டார்டிங் ட்ரபிள் வந்து போயிடும். திருப்பி என்ன படிப்போம். கொஞ்சமாக என்ன ஆகும்னா போர் அடிக்க ஆரம்பிக்கும், இல்லை ஒர்க் இதாக டயர்ட் ஆக ஆரம்பிக்கும். அப்போ மறுபடியும் என்ன பண்ணணும்னா, நம்ம வந்துட்டு ஹை லெவல் டோபமைன் கன்சம்ஷன் அந்த திங்ஸை வந்து எடுக்காமல் மறுபடியும் வந்து ஒரு வாக்கிங் போகிறது கொஞ்சம் கால் டயர்டாக இருக்குது அப்படின்னா ஏதாவது ட்ராயிங், சின்ன வயசில் நீங்கள் ஒரு ஹாபி பண்ணியிருப்பீங்க, லைக் சைக்கிளிங் போயிருப்பீங்க. அந்த மாதிரி சின்னதாக வந்துட்டு கொஞ்சமாக என்ன பண்ணணும்னா அந்த டோபமைனை வந்துட்டு கொடுத்துட்டே இருக்கணும். அப்ரூப்டாக கொடுக்கறதுக்கும் இதுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி அப்ரூப்டாக கொடுக்கறதுக்கும் இந்த மாதிரி கொஞ்சமாக கொடுத்து நம்மளோட டார்கெட்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல் பண்ணிக்கணும். அப்போ இதுதான் வந்து மெயின் மேட்டரே. ஓகேவா? அப்போ நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து போர் அடிக்கும். ஈவன் அது 5 மினிட்ஸாக இருக்கலாம், இல்லைனா 10 மினிட்ஸாக இருக்கலாம், இல்லைனா வந்துட்டு ஒரு 1 hour இருக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் அந்த கிராஃப் அப்படின்னா, இதுதான் உங்களுக்கு வந்து அந்த கிராஃப் அப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு சிலருக்கு வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்னா, அப்ரூப்டாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அடுத்தது ஃபோன் யூசேஜ் அந்த மாதிரி இருக்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இல்லை ஒரு சிலருக்கு வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாகவே இப்படி இருக்கலாம். கரெக்டாக? ஸோ அதனால எல்லாருக்குமே வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் போர் அடிக்க தான் செய்யும். அப்போது இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம போக விடக்கூடாது. இது போயிடுச்சு அப்படின்னா திருப்பி கீழே வர்றதுக்கு ரொம்ப டஃப் ஆகிடும். அதனால ஸோ நம்ம இங்கே இருக்கோமா, கொஞ்சம் நேரம் போர் அடிக்குதா, அப்போ என்ன பண்ணணும், கொஞ்சமாக டோபமைன் கொடுக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாக்கிங், இல்லை ஒரு ட்ராயிங். ஓகேவா? பட் அந்த டைமில் நீங்கள் மொபைல் யூசேஜ் வந்து இருக்கக்கூடாது. ஓகேவா?
இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு ஒரு கார்டனிங் பண்ண விருப்பமாக இருக்கும், அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் கொஞ்ச நேரம் பண்ணிட்டீங்கன்னா அந்த டோபமைன் லெவல் வந்துட்டு இந்த அளவுக்கு பீக் ஆகாது. ஓகேவா? ஸோ பீக் ஆகிறப்போ நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி என்ன பண்ணுறீங்க, ஸ்டேபிளைஸ் ஆகிட்டு இப்படி இந்த இடத்துல கொண்டு வந்துடுவீங்க, படிக்கிறீங்க. மறுபடியும் கொஞ்சம் போர் அடிக்கிறப்போ கொஞ்சம் ஹைப் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே படிக்கிறீங்க. இப்போ கொஞ்சம் அதிகப்படுத்திட்டு அங்கே படிக்கிறீங்க. ஓகேவா? இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம வந்து கொஞ்சம் வாரங்கள் பண்ணுறப்பவே என்ன ஆகும்னா நம்மளோட மைண்ட் வந்துட்டு இப்போ டீடாக்ஸ்ன்னு சொல்லி நம்ம படிச்சுட்ருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு போயிடும். ஓகேங்களா? ஸோ அப்படி போயிடுச்சு அப்படின்னாலே வந்துட்டு நம்ம வந்து நார்மல் ஒரு பழைய பழைய மீன்ஸ் டிஜிட்டல்லாம் வந்து வரதுக்கு முன்னாடி நம்ம எந்த ஸ்டேட்டில் இருந்தோமோ அந்த ஸ்டேட்டுக்கு வந்து நம்ம போயிடுவோம். ஓகேங்களா? ஸோ அப்போது இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக வந்து என்னென்னா டோபமைன் லெவலை வந்துட்டு ஹை படுத்தக்கூடாது. ஓகேவா? இந்த அப்ரூப்டாக கொண்டு போகக்கூடாது, கொண்டு போகலாம் கொஞ்சமாக ஏற்றி இறக்கி இப்படி கொண்டு போகணும். ஓகேவா? ஸோ இப்படி இதுதான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு கன்சிஸ்டன்சி அண்டு நம்மளுக்கான ஒரு நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும். இப்படி அப்ரூப்டாக நீங்கள் அடுத்து ஸ்க்ரோல் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா டோபமைன் ரொம்ப ஹைக் ஆயிரும். திரும்பி வந்து உங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அளவுக்கு ஒரு கன்சம்ஷன் பண்ணால் மட்டும்தான் அது திரும்பி கீழே வரும். கரெக்டாக? ஆனால் நம்ம பண்ண முடியாது. வேணும்னு சொல்லிட்டு நம்ம அடுத்து போவோம். இப்போ வேணால் பாருங்களேன், உங்களுக்கு எந்த ஒரு சின்ன ஒரு ஸ்மால் ஹாப்பினஸ் கூட அது பெரிய விஷயமாகவே கன்சிடர் ஆகாது. ஏன்னு கேட்டால் நீங்கள் வந்து இன்னும் வேணும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டே இருப்போம். அண்ட் இன்னொரு வீடியோவில் நான் வந்து என்ன படிச்சேன்னா பார்த்தேன்னா அவங்க சொல்லியிருந்தாங்க, இப்போ நம்ம வந்துட்டு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நோக்கி போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறோம் இல்லையா. இப்போ ஒரு வீடியோ பார்த்தா சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுதா, அடுத்த வீடியோ பார்த்துட்டே இருக்கோம், அந்த கான்செப்ட் கிடையாது தான். அதாவது இப்போ நம்ம ஒரு வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா இதை விட பெட்டராக வேறு ஏதாச்சும் இருக்கா தேடுறோம், இல்லை இது நல்லா அடுத்த ரீல், அந்த மாதிரி நம்ம வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் நோக்கி தான் போய்ட்டுருக்கோமே தவிர சாட்டிஸ்ஃபேக்ஷன் அடையலை. அப்போ என்ன ஆகுது, இல்லை இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிட்டே இருக்குது. அப்போ என்ன ஆகுனா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து நம்மளோட அந்த டோபமைன் லெவல் ரொம்ப ஹையாக இருக்கும். எதுனாலுமே அதை சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது. ஈவன் ஸ்மால் ஹாப்பினஸ் கூட நம்ம வந்து மிஸ் பண்ணியிருப்போம். கரெக்டாக? ஸோ அது எல்லாமே வந்துட்டு உங்களோட காரணம் கிடையாது, நம்மளோட பிரெயின் பண்ணக்கூடிய ஒரு ட்ரிக் தான். பிரெயின் இஸ் மெயின்லி ஃபார் த சர்வைவல். அது எப்போவுமே யோசிக்கிறது எல்லாமே வந்து சர்வைவல் மெக்கானிசம் தான் யோசிக்கும். நீங்கள் ஒரு விஷயத்தை பயப்படுறீங்க அப்படின்னா ஏன் பயப்படுறீங்க, உங்கள் பிரெயின் வந்து இது ரொம்ப வந்து ஒரு த்ரெட்டாக கன்சிடர் பண்ணும். ஸோ அதுலேருந்து எஸ்கேப் ஆக தான் அதை பார்க்குமே தவிர அதுக்கான சொல்யூஷனை வந்து பார்க்காது. ஸோ அதனால தான் இதெல்லாமே வந்து பிரெயின் மெக்கானிசம், இது மாதிரி சைக்காலஜி, டோபமைன் டீடாக்ஸு, டோபமைன் பற்றி இதெல்லாம் அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே நம்ம மேலே தப்பு கிடையாது. ஹியூமன் நேச்சரே இப்படி தான். ஸோ இதுலேருந்து நம்ம எப்படி டிசிப்ளினாக கொண்டு வரணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து உங்களுக்கே வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதனால் மொபைல் யூசேஜ் பண்ணாதீங்க. மொபைல் யூசேஜ் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஹைப்பு தான் ஆகும் நம்ம டோபமைன். அண்ட் அது போக நான் ஆல்ரெடி சொன்னது தான், சோஷியல் மீடியா அண்ட் மொபைல் இட் செல்ஃப் இஸ் அ ட்ராப் தான். ஏன்னா அந்த கலர்ஃபுல்னஸ் தான் வந்து நம்ம ட்ராப் ஆக்குது. நீங்கள் வேணால் கிரே ஸ்கேலில் ஒரு நாள் யூஸ் பண்ணி பாருங்கள், நீங்கள் வந்து மோஸ்ட்டாக அதை வந்து எடுக்க விரும்பவே மாட்டீங்க. ஓகேவா? அவ்வளோ உங்களுக்கு கடுப்பாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஓகே, அண்ட் இதுதான் நான் இந்த வீடியோவில் சொல்ல வரணும்னு நினச்சேன். அண்ட் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.